ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். கோழியை பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டப்போ அந்த வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. கோழி குஞ்சு அப்டேட்டை பற்றி தான் வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோக்கு எதுக்காக ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன். நம்ம சேனலில் வார்னிங் காட்டுது. வார்னிங் போகிறதுக்கு 3 மாதம் ஆகும். அது வரைக்கும் கோழியை பற்றி எந்த வீடியோவும் போட முடியாது அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் கோழி அப்டேட் போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் இருக்கிற அந்த வார்னிங் போகிற வரைக்கும் தான் கோழி பற்றின வீடியோ லேட்டாக வரும். அந்த வார்னிங் போயிடுச்சுன்னா கோழி பற்றின வீடியோவை நான் அப்பப்போ போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போக தேவையில்லை, குயிக்காக பார்த்தே முடிச்சிருவோம். இந்த நாட்டுக்கோழியை நம்ம இன்குபேட்டரில் வச்சு பொறிச்சது தான் கரெக்டாக 5 மாதம் ஆகுது. இன்னும் 1 மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாட்டு சேவலை விட்டுருங்க. மீதி 3 விடை இருக்குல்ல, 3 விடையில் 2 விடை வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் ஆகுது. இன்னொரு விடை வந்து பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே ஒரு 10 நாள் தான் டிஃப்ரெண்ட் வரும். சின்ன விடை வந்து பார்த்தீங்கன்னா சேவல், பெருசாக இருக்கிற விடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவலும் ஒரு கோழியும் இருக்குது. இந்த 3 விடையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த பெட்ட மாதிரி சேவலுக்கும் நாட்டுரங்க கோழிக்கும் வந்த விடைங்க. அவங்கக்கிட்ட இருந்து நிறைய சிக்கு எடுத்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சேல் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விடையும், அப்புறம் இன்னொன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ட மாதிரி சேவலுக்கும் நாட்டுரங்க கோழிக்கும் வந்த லைனில் 4 தான் இருக்குது. 4 விடையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக நான் நிறுத்தி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 6 இருந்துச்சு, அதில் 5 கொடுத்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இந்த கோழி மட்டும்தான் இருக்குது. இந்த விடைங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மாதம் ஆகுது. யாக்குத்து சேவலுக்கும் ஜாவா கோழிக்கும் வந்த விடைங்க. இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 8 தான் வந்துச்சு. 6 இவங்க, 2 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட்சில் வந்தது. 1 மாதம் சிக்காக இருக்கும்போது அந்த 2மே இறந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவலும் 5 கோழியும் இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ட மாதிரி சேவலுக்கும் நாட்டுரங்க கோழிக்கும் வந்த விடைங்களும் இருந்துச்சு. எல்லாமே ஒன்றா வந்தது தான். அந்த விடைங்களை நான் சேல் பண்ணிட்டேன். இவங்களை மட்டும் நான் எனக்காக நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த லைனில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. 8 வந்துச்சு, 2 இறந்துருச்சு 1 மாதம் சிக்காக இருக்கும்போது. இப்போ 6 தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் பொறிச்சது தான். கோழிக்கிட்டேயும் பொறிச்சேன், 5 இருந்துச்சு. அந்த 5த்தையும் சேல் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கோழியும் கொடுத்துட்டேன். இந்த நாட்டு சேவல் குஞ்சு இருக்குல்ல, இதுவும் அந்த கோழிக்கிட்ட பொறிஞ்சது தான். இதை மட்டும் வச்சுக்கலான்னு இருந்தேன். கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விடைங்களையும் இவர் சேர்க்கலை. சரி, இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நான் சேல் பண்ணிட்டேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4வது விடை, பெட்ட மாதிரி சேவலுக்கும் நாட்டுரங்க கோழிக்கும் வந்த விடை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2வதாக காட்டின கருப்பு விடைங்க கூட பொறிஞ்சுது. நான் தனியாக தான் விட்டு வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, அவங்கக்கிட்ட வேலையை காமிச்சாரு. அவங்களும் பதிலுக்கு இவர்கிட்ட வேலையை காமிச்சாங்க. சரி, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அன்னிலேருந்து இவரை நான் தனியாக விட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ காட்ட போகிற சேவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சேவல்னு சொல்லலாம். ஏன்னா கலர் கோழி குஞ்சு ஒயிட் லாக்கான் சேவல். இவர் இப்போ தான் நம்மக்கிட்ட வந்தார். வந்து 2 நாள் தான் ஆகுது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் இந்த சேவலை வளர்த்தாரு. எல்லாரையும் கொத்துறனால இந்த சேவலை கொடுக்க போகிறேன்னு சொன்னார். சரி, என்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு நானே இந்த சேவலை வாங்கிட்டேன். வந்து 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் இருந்தார். இன்றைக்கி தான் கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருக்கு. இந்த ஒயிட் லாக்க சேவலை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த கோழி குஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. 17 கோழி முட்டை வச்சேன், 10 தான் பொறிஞ்சுது. அதே மாதிரி காடை முட்டை 4 வச்சேன், 2 தான் பொறிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோழி குஞ்சும் கலந்து தான் இருக்குது. அதாவது நாட்டுக்கோழி குஞ்சு 1 இருக்குது. நான் 2 முட்டை வச்சேன், 1 தான் பொறிஞ்சுது. அப்புறம் கருங்கோழி குஞ்சு, கிராப் கோழி குஞ்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோழியும் ஃபேன்சி கோழியும் கிராஸு. இந்த கோழி குஞ்செல்லாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கோழி அப்டேட்டை பற்றி நம்ம சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.